விநாயகரை ஏன் சனி பகவானால் பிடிக்க முடியவில்லை? அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முழு முதற் கடவுளான விநாயகரை நாம் வழிபடும் முறை, அவருக்கு படைக்கும் மலர்கள், நெய்வேத்தியங்கள், அவர் தரும் பலன்கள் இப்படி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான கதைகள் சொல்லப்படுகின்றன. அதில் மிக முக்கியமானது சனி பகவானால் விநாயகரை பிடிக்க முடியாதது. விநாயகருக்குள் நவகிரகங்களும் அனைத்து கணங்களும் அடக்கம் என்று சொல்லுவார்கள். சனி பகவான் சிவன், விஷ்ணு என அனைவரையும் பிடித்தாலும் விநாயகரை மட்டும் பிடிக்க முடியாமல் போனது. இதனால் விநாயகரை வழிபடுவர்களையும் சனி பகவானின் தீய பார்வை ஒன்றும் செய்வது கிடையாது. சனி பகவானின் பிடியிலிருந்து விநாயகர் தப்பித்துச் சென்ற சுவாரஸ்ய கதையை பற்றி பார்க்கலாம். கிரகங்களில் சனி போல் கொடுப்பவரும் கிடையாது, கெடுப்பவரும் கிடையாது என்பார்கள். மனித வாழ்வில் 3 முறை 7.5 சனி வரும். மனிதர்களுக்கு 7.5 ஆண்டு என்பது போல் தேவ தூதர்களுக்கு 7.5 மாதம், கடவுள்களுக்கு 7.5 நாள் ஆகும். கிரகங்களில் அனைவரும் பார்த்து பயப்படும் ஒரே கிரகம் சனிதான். சனீஸ்வரர் ஒருவர் பிடித்து விட்டால் 7.5 ஆண்டுகள் படாதபாடு படுத்தி விடுவார். ஒருவர் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு கேடு பலன்களை கொடுத்து கர்ம வினைகளை கழிக்க உதவுகிறார். அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றி புரிதலையும் பக்குவத்தையும் வழங்க கூடியவர் தர்ம தேவனாக விளங்குபவர் சனி பகவான். சனி பகவான் மனிதர்களை மட்டுமல்ல, கடவுள்களையும் விட்டு வைப்பதில்லை. சனியின் பொல்லாத பிடியில் சிக்கி உலகை படைத்த வேதங்களின் தலைவனாக விளங்கும் சிவபெருமானை படாதபாடுபட்டுள்ளார் என புராண கதைகள் சொல்கின்றன. விநாயகரை சனி பகவான் பிடிக்க முடியாமல் போனதற்கு புராணங்களில் ஒரு கதை சொல்லப்படுகிறது. அதாவது சனி பகவானுக்கு விநாயகரை பிடிக்க வேண்டிய காலம் வந்தது. விநாயகரை பிடிக்க வந்தார் சனீஸ்வரன். விநாயகர் பெருமானே, என் கடமைப்படி நான் உங்களை 7.5 நாட்கள் பிடிக்க வேண்டிய காலம் இது. அதற்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். என் கடமையை செய்ய நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றார். விநாயகர் மறுக்கவில்லை. நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். நான் என் தாயிடம் சென்று நீங்கள் என்னை பிடிக்க இருப்பதை சொல்லிவிட்டு வருகிறேன். நீங்கள் நாளை என்னை வந்து பிடித்து கொள்ளலாம் என்று சொன்னார். இதனை ஏற்ற சனி பகவானிடம், என் முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு செல்லுங்கள் என்று கூறினார் விநாயகர். சனீஸ்வரனும் விநாயகர் முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு சென்று விட்டார். மறுநாள் தான் கூறியபடியே சனீஸ்வரன் வந்தார். முதுகில் என்ன எழுதியிருக்கிறீர்கள், படியுங்கள் என்றார் விநாயகர். இன்று போய் நாளை வருகிறேன் என்று முதல் நாள் தான் எழுதியதையே படித்தார். சனீஸ்வரரே, நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள், சொன்னபடியே நடந்து கொள்வீர்கள். நீங்கள் தான் இப்போது இன்று போய் நாளை வருகிறேன் என்று கூறினீர்கள். இன்று போய் நாளை வாருங்கள் என்று அவரையே அனுப்பி வைத்தார் விநாயகர். சனீஸ்வரர் மறுநாள் வந்தார். முதல் நாள் கதையே அன்றும் தொடர்ந்தது. 7வது நாள் சனீஸ்வரன் இன்று போய் நாளை வருகிறேன் என்று படித்ததும் விநாயகர், நீங்கள் எழுதியதை நீங்களே அழித்துவிட்டு நாளை வாருங்கள் என்றார். சனீஸ்வரனுக்கு ஒரே சந்தோஷம். நாளை விநாயகரை பிடித்துவிடலாம் என்று மகிழ்ந்தார். அவர் மனதில் நினைத்ததை புரிந்து கொண்ட விநாயகர், சனீஸ்வரரே, நீங்கள் கூறிய 7.5 நாட்கள் இன்றோடு முடிந்துவிட்டது. நாளை நீங்கள் என்னை பிடிக்க முடியாது என்று கூறினார். அப்போதுதான் நடந்த விஷயங்களை புரிந்து கொண்டார் சனி பகவான். தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பினார். சனீஸ்வரனையே ஏமாற்றியவர் விநாயகர். 7.5 சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் விநாயகரை வணங்கினால் போதும், அவர்களுக்கு சனி எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நன்றி, வணக்கம்.